வணக்கம். இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம்னா, சுஜாதா எழுதிய நகரம். இந்த ஸ்டோரியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு படிக்காத ஏழை தாய் தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க யார பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரியாம அங்க இங்க அலையுறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்ல படிக்காதவங்க மட்டும் இல்ல, படிச்சவங்க கூட இந்த கஷ்டம் இருந்திருக்கு. அத பத்தி தான் இந்த கதையில பார்க்க போறோம். நகரம். பாண்டியர்களின் 2ஆம் தலைநகரம் மதுரை. பண்டைய தேசப்படங்களில் மத்ரா என்று காணப்படுவதும், ஆங்கிலத்தில் மதுரா என்று சொல்லப்படுவதும், கிரேக்கர்களால் மெதோரா என்று குறிக்கப்படுவதும் இத்தமிழ் மதுரையைத்தான். சுவர்களில் ஓரடி உயர எழுத்துக்களில் விளம்பரங்கள் விதவிதமாக ஒன்றி வாழ்ந்தன. நிஜாம் லேடி புகையிலை, எச்சரிக்கை, புரட்சி தீ, சுவிசேஷ கூட்டங்கள், ஹாஜி மூசா ஜவுளிக்கடை, ஜவுளிக்கடல். 30/9/73 அன்று கடவுளை நம்பாதவர்கள் சுமக்க போகும் தீச்சட்டிகள். மதுரையின் ஒரு சாதாரண தினம். எப்போதும் போல பைப்பருகே குடங்கள் மனிதர்களுக்காக வரிசை தவம் இருந்தன. சின்ன பையன்கள் டெட்டனஸ் கவலையின்றி மண்ணில் விளையாடி கொண்டிருந்தார்கள். பாண்டியன் போக்குவரத்து கழக பஸ்கள் தேசியம் கலந்த டீசல் புகை பரப்பிக் கொண்டிருந்தன. விரைப்பான கால்சராய் சட்டை அணிந்த புரோட்டீன் போதாத போலீஸ்காரர்கள் எங்கிட்டும் அங்கிட்டும் செல்லும் வாகன மானிட போக்குவரத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கதர் சட்டை அணிந்த மெல்லிய அதிக நீளமில்லாத ஊர்வலம் ஒன்று சாலையின் இடது புறத்தில் அரசாங்கத்தை விலைவாசி உயர்வுக்காக திட்டிக் கொண்டே ஊர்ந்தது. செருப்பில்லாத டப்பாக்கட்டு ஜனங்கள், மீனாட்சி கோயிலின் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை, பாலம், மதுரை. நம் கதை இந்த நகரத்துக்கு இன்று வந்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியது. வள்ளியம்மாள் தன் மகள் பாப்பாத்தியுடன் மதுரை பெரியாஸ்பத்திரியில் ஓபி டிபார்ட்மெண்டின் கேரிடாரில் காத்திருந்தாள். முதல் தினம் பாப்பாத்திக்கு ஜுரம். கிராம பிரைமரி ஹெல்த் சென்டரில் காட்டியதில் அந்த டாக்டர் பயங்காட்டி விட்டார். உடனே பெரியாஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ என்றார். அதிகாலை பஸ் ஏறி பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சரில் கிடந்தாள். அவளை சூழ்ந்து 6 டாக்டர்கள் இருந்தார்கள். பாப்பாத்திக்கு 12 வயது இருக்கும். 2 மூக்கும் குத்தப்பட்டு ஏழை கண்ணாடி கற்கள் ஆஸ்பத்திரி வெளிச்சத்தில் பளிச்சிட்டன. நெற்றியில் விபூதி கீற்று. மார்பு வரை போர்த்தப்பட்டு தெரிந்த கைகள் குச்சியாயிருந்தன. பாப்பாத்தி ஜுர தூக்கத்தில் இருந்தாள். வாய் திறந்திருந்தது. பெரிய டாக்டர் அவள் தலையை திருப்பி பார்த்தார். கண் இமைகளை தூக்கி பார்த்தார். கன்னங்களை விரலால் அழுத்தி பார்த்தார். விரல்களால் மண்டையோட்டை உணர்ந்து பார்த்தார். பெரிய டாக்டர் மேல்நாட்டில் படித்தவர். போஸ்ட் கிராஜுவேட் வகுப்புகள் எடுப்பவர், ப்ரொஃபசர். அவரை சுற்றிலும் இருந்தவர்கள் அவரின் டாக்டர் மாணவர்கள். அக்யூட் கேஸ் ஆஃப் மெனிங்கைட்டிஸ். நோட்டீஸ் த. வள்ளியம்மாள் அந்த புரியாத சம்பாஷணையின் ஊடே தன் கைகளையே ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். சுற்றிலும் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வந்து ஆப்தல்மாஸ்கோப் மூலம் அந்த பெண்ணின் கண்ணுக்குள்ளே பார்த்தார்கள். டார்ச் அடித்து விழிகள் நகருகின்றனவா என்று சோதித்தார்கள். குறிப்புகள் எடுத்துக்கொண்டார்கள். இவளை அட்மிட் பண்ணிட சொல்லுங்க என்றார் பெரிய டாக்டர். வள்ளியம்மாள் அவர்கள் முகங்களை மாறி மாறி பார்த்தாள். அவர்களில் ஒருவர், இத பாருமா, இந்த பெண்ணை உடனே ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அதோ அங்க உட்கார்ந்திருக்காரே அவர்கிட்ட போ, சீட்டு எங்கே என்றார். வள்ளியம்மாளிடம் சீட்டு இல்லை. சரி, அவர் கொடுப்பாரு, நீ வாயா இப்படி பெரியவரே. வள்ளியம்மாள் பெரிய டாக்டரை பார்த்து, ஐயா, குழந்தைக்கு சரியாயிடுங்களா என்றாள். முதல்ல அட்மிட் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் தனசேகரன், நானே இந்த கேஸ பாக்குறேன். See that she is admitted. எனக்கு கிளாஸ் எடுக்கணும், போயிட்டு வந்து பாக்குறேன். மற்றவர்கள் புடை சூழ அவர் ஒரு மந்திரி போல் கிளம்பி சென்றார். டாக்டர் தனசேகரன் அங்கிருந்த சீனிவாசனிடம் சொல்லிவிட்டு பெரிய டாக்டர் பின்னால் விரைந்தார். சீனிவாசன் வள்ளியம்மாளை பார்த்தான். இங்க வாமா, உன் பேர் என்ன? டேய் சாவுகிராக்கி, அந்த ரெஜிஸ்டரை எடுறா. வள்ளியம்மாள், பேஷண்ட் பேரு? அவர் இறந்து போயிட்டாருங்க. சீனிவாசன் நிமிர்ந்தான். பேஷண்ட்னா நோயாளி. யார சேர்க்கணும்? என் மகளைங்க. பேரு என்ன? வள்ளியம்மாளுங்க. என்ன சேட்டையா பண்ற? உன் மக பேர் என்ன? பாப்பாத்தி. பாப்பாத்தி, அப்பாடா. இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போய் இப்படியே நேரா போனீன்னா அங்க மாடி படிக்கிட்ட நாற்காலி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. வருமானம் பாக்குறவரு. அவர்கிட்ட கொடு. குழந்தைங்க? குழந்தைக்கு ஒன்னும் ஆவாது, அப்படியே படுத்திருக்கட்டும். கூட யாரும் வரலையா? நீ போய் வா. விஜயரங்கம் யாரையா? வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியை விட்டு போவதில் இஷ்டமில்லை. அந்த கியூ வரிசையும் அந்த வாசனையும் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இறந்து போன தன் கணவன் மேல் கோபம் வந்தது. அந்த சீட்டை கொண்டு அவள் எதிரே சென்றாள். நாற்காலி காலியாக இருந்தது. அதன் முதுகில் அழுக்கு இருந்தது. அருகே இருந்தவரிடம் சீட்டை காட்டினாள். அவர் எழுதி கொண்டே ஓர கண்ணில் பார்த்தார். இருமா, அவர் வரட்டும் என்று காலி நாற்காலியை காட்டினார்.
வள்ளி அம்மாளுக்கு திரும்பி தன் மகளிடம் செல்ல ஆவல் ஏற்பட்டது. அவள் படிக்காத நெஞ்சில் காத்திருப்பதா, குழந்தையிடம் போவதா என்கிற பிரச்சனை உலகளவுக்கு விரிந்தது. ரொம்ப நேரம் ஆகுங்களா என்று கேட்க பயமாக இருந்தது அவளுக்கு. வருமானம் மதிப்பிடுபவர் தன் மருமகனை அட்மிட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்தார். உட்கார்ந்தார். தப்பார், வரிசையா நிக்கணும். இப்படி ஈச பூச்சி மாதிரி வந்தீங்கன்னா என்ன செய்யறது? வள்ளியம்மாள் 30 நிமிஷம் காத்திருந்த பின் அவள் நீட்டிய சீட்டு அவளிடமிருந்து பிடுங்கப்பட்டது. டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. டாக்டர் கையெழுத்தே இல்லையே அதுல. அதுக்கு எங்கிட்டு போகணும்? எங்கேருந்து வந்த? மூணாண்டிப்பட்டிங்க. கிளார்க் என்று சிரித்தார். மூணாண்டிப்பட்டி. இங்க கொண்ட அந்த சீட்டை. சீட்டை மறுபடி கொடுத்தாள். அவர் அதை விசிறி போல் இப்படி திருப்பினார். உன் புருஷனுக்கு என்ன வருமானம்? புருஷன் இல்லைங்க. உனக்கு என்ன வருமானம்? அவள் புரியாமல் விழித்தாள். எத்தனை ரூபாய் மாசம் சம்பாதிப்ப? அறுப்புக்கு போனா நெல்லா கிடைக்கும். அப்புறம் கம்பு, கேழ்வரகு. ரூபா கிடையாதா? சரி சரி, 90 ரூபாய் போட்டு வைக்கிறேன். மாசங்களா? பயப்படாதே, சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்தா இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு இப்படியே நேரா போய் இடது பக்கம் பீச்சாங்கை பக்கம் திரும்பு. சுவத்துல அம்பு அடையாளம் போட்டிருக்கோம். 48ஆம் நம்பர் ரூமுக்கு போ. வள்ளியம்மாள் அந்த சீட்டை இரு கரங்களிலும் வாங்கி கொண்டாள். கிளார்க் கொடுத்த அடையாளங்கள் அவள் எளிய மனத்தை மேலும் குழப்பியிருக்க, காற்றில் விடுதலை அடைந்த காகிதம் போல் ஆஸ்பத்திரியில் அலைந்தாள். அவளுக்கு படிக்க வராது. 48ஆம் நம்பர் என்பது உடனே அவள் ஞாபகத்திலிருந்து விலகி இருந்தது. திரும்பி போய் அந்த கிளார்க்கை கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. ஒரே ஸ்ட்ரெச்சரில் 2 நோயாளிகள் உட்கார்ந்து கொண்டு பாதி படுத்துக்கொண்டு மூக்கில் குழாய் செருகி இருக்க இவளை கடந்தார்கள். மற்றொரு வண்டியில் ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் சாம்பார் சாதம் நகர்ந்து கொண்டிருந்தது. வெள்ளை குல்லாய்கள் தெரிந்தன. அலங்கரித்துக் கொண்டு வெள்ளை கோட் அணிந்து கொண்டு ஸ்டெத்தாஸ்கோப் மாலையிட்டு பெண் டாக்டர்கள் சென்றார்கள். போலீஸ்காரர்கள், காஃபி டம்ளர்காரர்கள், நர்ஸுகள் எல்லாரும் எல்லா திசைகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவசரத்தில் இருந்தார்கள். அவர்களை நிறுத்தி கேட்க அவளுக்கு பயமாக இருந்தது. என்ன கேட்பது என்றே அவளுக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு அறையின் முன் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு ஆள் அவள் கையில் இருந்த சீட்டு போல பல பழுப்பு சீட்டுகளை சேகரித்துக் கொண்டிருந்தான். அவன் கையில் தன் சீட்டை கொடுத்தாள். அவன் அதை கவனமில்லாமல் வாங்கி கொண்டான். வெளியே பெஞ்சில் எல்லோரும் காத்திருந்தார்கள். வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியின் கவலை வந்தது. அந்த பெண் அங்கே தனியாக இருக்கிறாள். சீட்டுக்களை சேகரித்தவன் ஒவ்வொரு பெயராக கூப்பிட்டு கொண்டிருந்தான். கூப்பிட்டு வரிசையாக அவர்களை உட்கார வைத்தான். பாப்பாத்தியின் பெயர் வந்ததும் அந்த சீட்டை பார்த்து, இங்க கொண்டு வந்தியா? இந்தா என்று சீட்டை திருப்பி கொடுத்து நேரா போ என்றான். வள்ளியம்மாள், ஐயா, இடம் தெரியலைங்களே என்றாள். அவன் சற்று யோசித்து எதிரே சென்ற ஒருவனை தடுத்து நிறுத்தி, அமல்ராஜ், இந்த அம்மாளுக்கு 48ஆம் நம்பரை காட்டியா? இந்த ஆள் பின்னாடியே போ, இவர் அங்கதான் போறார் என்றான். அவள் அமல்ராஜின் பின்னே ஓட வேண்டியிருந்தது. அங்கே மற்றொரு பெஞ்சில் மற்றொரு கூட்டம் கூடியிருந்தது. அவள் சீட்டை ஒருவன் வாங்கி கொண்டான். வள்ளியம்மாளுக்கு ஒன்றும் சாப்பிடாததாலும் அந்த ஆஸ்பத்திரி வாசனையினாலும் கொஞ்சம் தலை சுற்றியது. அரை மணி கழித்து அவள் அழைக்கப்பட்டாள். அறையின் உள்ளே சென்றாள். எதிரெதிராக இருவர் உட்கார்ந்து காகித பென்சில்களால் எழுதி கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தன் அவள் சீட்டை பார்த்தான். திருப்பி பார்த்தான். சாய்த்து பார்த்தான். ஓபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரியா? இந்த கேள்விக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. அட்மிட் பண்றதுக்கு எழுதியிருக்கு. இப்ப இடம் இல்ல. நாளை காலையில சரியா 7:30 மணிக்கு வந்துடு. என்ன? எங்கிட்டு வர்றதுங்க? இங்கேயே வா, நேரா வா. என்ன? வள்ளியம்மாளுக்கு அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் தனியாக விட்டு வந்து விட்ட தன் மகள் பாப்பாத்தியின் கவலை மிக பெரிதாயிற்று. அவளுக்கு திரும்பி போகும் வழி தெரியவில்லை. ஆஸ்பத்திரி அறைகள் யாவும் ஒன்று போல் இருந்தன. ஒரே ஆசாமி திரும்ப திரும்ப பல்வேறு அறைகளில் உட்கார்ந்திருப்பது போல் தோன்றியது. ஒரு வார்டில் கையை காலை தூக்கி கிட்டி வைத்து கட்டி பல பேர் படுத்திருந்தார்கள். ஒன்றில் சிறிய குழந்தைகள் வரிசையாக முகத்தை சுழித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தன. மிஷின்களும் நோயாளிகளும் டாக்டர்களுமாக அவளுக்கு திரும்பும் வழி புரியவில்லை. அம்மா என்று ஒரு பெண் டாக்டரை கூப்பிட்டு தான் புறப்பட்ட இடத்தின் அடையாளங்களை சொன்னாள். நிறைய டாக்டருங்க கூடி பேசிக்கிட்டாங்க. வருமானம் கேட்டாங்க. பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. என் புள்ளைய அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கேம்மா. அவள் சொன்ன வழியில் சென்றாள். அங்கே கேட்டு கதவு பூட்டி இருந்தது. அப்போது அவளுக்கு பயம் திகிலாக மாறியது. அவள் அழ ஆரம்பித்தாள். நட்ட நடுவில் நின்று கொண்டு அழுதாள். ஒரு ஆள் அவளை ஓரமாக ஒதுங்கி நின்று அழச் சொன்னான். அந்த இடத்தில் அவள் அழுவது அந்த இடத்து அசெப்டிக் மனம் போல் எல்லோருக்கும் சகஜமாக இருந்திருக்க வேண்டும். ஐயோ பாப்பாத்தி, பாப்பாத்தி, உன்னை எங்கிட்டு பாப்பேன், எங்கிட்டு போவேன் என்று பேசிக்கொண்டே நடந்தாள். ஏதோ ஒரு பக்கம் வாசல் தெரிந்தது.
ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே செல்லும் வாசல். அதன் கேட்டை திறந்து வெளியே மட்டும் செல்ல விட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வாசலை பார்த்த ஞாபகம் இருந்தது அவளுக்கு. வெளியே வந்து விட்டாள். அங்கிருந்துதான் தொலை தூரம் நடந்து மற்றொரு வாசலில் முதலில் உள்நுழைந்தது ஞாபகம் வந்தது. அந்த பக்கம் ஓடினாள். மற்றொரு வாயிலை அடைந்தாள். அந்த மரப்படிகள் ஞாபகம் வந்தது. அதோ வருமானம் கேட்ட ஆசாமியின் நாற்காலி காலியாக இருக்கிறது. அங்கேதான். ஆனால் வாயில் தான் மூடப்பட்டிருந்தது. உள்ளே பாப்பாத்தி ஒரு ஓரத்தில் இன்னும் அந்த ஸ்ட்ரெச்சரில் கண்மூடி படுத்திருப்பது தெரிந்தது. அதோ, ஐயா, கொஞ்சம் கதவை திறங்க, என் மவ அங்க இருக்கு. சரியா 3 மணிக்கு வா. இப்ப எல்லாம் க்ளோஸ். அவனிடம் 10 நிமிஷம் மன்றாடினாள். அவன் பாஷை அவளுக்கு புரியவில்லை. தமிழ்தான். அவன் கேட்டது அவளுக்கு புரியவில்லை. சில்லறையை கண்ணில் ஒத்திக்கொண்டு யாருக்கோ அவன் வழிவிட்ட போது அந்த வழியில் மீறி கொண்டு உள்ளே ஓடினாள். தன் மகளை வாரி அணைத்து கொண்டு தனியே பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுதாள். பெரிய டாக்டர் MD மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து முடித்ததும் ஒரு கப் காபி சாப்பிட்டு விட்டு வார்டுக்கு வந்தார். அவருக்கு காலையில் பார்த்த மெனிஞ்சைட்டிஸ் கேஸ் நன்றாக ஞாபகம் இருந்தது. BMJயில் சமீபத்தில் புதிய சில மருந்துகளை பற்றி அவர் படித்திருந்தார். இன்னைக்கு காலையில அட்மிட் பண்ண சொன்னேனே, மெனிஞ்சைட்டிஸ் கேஸ், 12 வயசு பொண்ணு எங்கேயா? இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகலையா டாக்டர்? என்னது, அட்மிட் ஆகலையா? நான் ஸ்பெசிபிக்கா சொன்னேனே. தனசேகரன், உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இருக்கு டாக்டர். பால், கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க. அது எப்படி மிஸ் ஆகும்? பால் என்பவர் நேராக கீழே சென்று எதிரெதிராக இருந்த கிளார்க்குகளிடம் விசாரித்தார். எங்கேயா? அட்மிட்னு நீங்க பாட்டுக்கு எழுதி போடுறீங்க. வார்டுல நிக்க இடம் கிடையாது. சுவாமி, சீஃப் கேக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சவங்களா? இருக்கலாம், எனக்கு என்ன தெரியும். 12 வயசு பொண்ணு ஒன்னும் நம்ம பக்கம் வரல. வேற யாராவது வந்திருந்தா கூட எல்லாரையும் நாளை காலை 7:30க்கு வர சொல்லிட்டேன். ராத்திரி 2-3 பெட் காலி ஆகும். எமர்ஜென்சின்னா முன்னாலேயே சொல்லணும். இல்ல பெரியவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஒரு வார்த்தை. உறவுக்காரங்களா? வள்ளியம்மாளுக்கு மறுநாள் காலை 7:30 வரை தான் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. அவளுக்கு ஆஸ்பத்திரியின் சூழ்நிலை மிகவும் அச்சம் தந்தது. அவர்கள் தன்னை பெண்ணுடன் இருக்க அனுமதிப்பார்களா என்பதும் தெரியவில்லை. வள்ளியம்மாள் யோசித்தாள். தன் மகள் பாப்பாத்தியை அள்ளி அணைத்து கொண்டு மார்பின் மேல் சாத்தி கொண்டு தலை தோளில் சாய கை கால்கள் தொங்க ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்தாள். மஞ்சள் நிற சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டாள். அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொன்னாள். வாட் நான்சென்ஸ்! நாளை காலை 7:30 மணியா? அதுக்குள்ள அந்த பெண் செத்து போயிடும்யா. டாக்டர் தனசேகர், நீங்க ஓபியில போய் பாருங்க, அங்கேதான் இருக்கும். அந்த ரெச்சர்ட் வார்டுல ஒரு பெட் காலி இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வார்டுல பெட் இருக்கு, கொடுக்க சொல்லுங்க. குயிக் டாக்டர், அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஐ டோன்ட் கேர். ஐ வாண்ட் தட் கேர்ள் அட்மிட்டட் நவ், ரைட் நவ். பெரியவர் அம்மாதிரி இதுவரை இறைந்ததில்லை. பயந்த டாக்டர் தனசேகரன், பால், மிராண்டா என்கிற தலைமை நர்ஸ் எல்லாரும் வள்ளியம்மாளை தேடி ஓபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓடினார்கள். வெறும் சுரம்தானே, பேசாமல் மூணாண்டிப்பட்டிக்கே போயிடலாம். வைத்தியரிடம் காட்டிடலாம். கிராம ஆஸ்பத்திரிக்கு போக வேணாம். அந்த டாக்டர் தான் பயங்காட்டி மதுரைக்கு விரட்டினாரு. சரியா போயிடும். வெள்ளை கட்டி போட்டு விபூதி மந்திரிச்சு விடலாம். சைக்கிள் ரிக்ஷா பஸ் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வள்ளியம்மாள், பாப்பாத்திக்கு சரியாய் போனால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு 2 கை நிறைய காசு காணிக்கையாக அளிக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். முற்றும். நண்பர்களே, இந்த கதை எப்படி இருக்கு? இந்த கதையை படிக்கும்போது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.